வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சுலபமான முறையில் மீன் பொரிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹோட்டலில் ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்கும். அதே போல் கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷல். வாங்க இது எப்படி சுலபமான முறையில் செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீன் பொரிச்சது செய்கிறதுக்கு ஒரு முழு மீனாக எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வாழை இலை மடிக்கணும். அதுக்காக அது இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழை இலைக்குள்ளே அடங்குற மாதிரி சைஸுக்கு மீன் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கீர்னா போல் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதுக்காக தான். இப்போ மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஒரு பாதி லெமனை புளிஞ்சா போல் சேர்த்துக்குங்க. இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மீன் மேலே தடவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க தண்ணியை. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம மீன் மேலே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கீரி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளலாம் நல்லா மசாலா போகிற அளவுக்கு நல்லா தடவி விட்டுக்குங்க. வயிற்று பக்கம் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்குங்க. இன்னொரு மீன்லேயும் இதே போல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மசாலா நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் இப்படியே ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தான் நான் கல்லில் தான் வறுக்க போகிறேன். வறுக்கிறது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 6லேருந்து 7 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். மசாலா தடவி ரெடி பண்ணி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற மசாலாவையும் அப்படியே மீன் மேலே சேர்த்துக்கிறேன். உடனே திருப்பி போடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பொறுமையாக திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள், இதே போல் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இதே போல் திருப்பி போட்டுக்கலாம். மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை ஹையில் வச்சு இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிகட்டினா போல் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதே கல்லில் ஆல்ரெடி மீன் வறுத்த எண்ணெயும் இருக்குது. நான் மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 நார்மல் சைஸ் தக்காளியும் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீன் வறுக்கக்குள்ள உப்பு சேர்த்து தான் வறுத்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி மீன் வறுக்கக்குள்ளேயும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் நம்ம. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு எப்பவும் போல் தான் அதிகமாக வதக்கக்கூடாது.
இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக இதில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. ஆரம்பத்தில் நம்ம உப்பு சேர்த்தோம், ஏன்னா இது அப்படியே நம்ம மீன் மேலே எடுத்து வைக்கிறதுனால மசாலாவில் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உப்புலாம் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து தண்ணியே சேர்க்காமல் நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அதிகம் உடனே சேர்த்துரு. ஏன்னா தோசைக்கல்ல செய்கிறதுனால கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட விட தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. ஒரு அரை கப் அளவு தேங்காய் பால் தண்ணியும் சேர்க்காமல் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மீன் பொரிச்சதுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதே இந்த தேங்காய் பால் தான். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா வறுக்கக்குள்ள கொஞ்சம் உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா தேங்காய் பால்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாழை எடுத்துக்கங்க, நல்லா பிஞ்சு இலையாக எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம மடக்கிறது கரெக்டாக இருக்கும். அடுப்பில் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கங்க. எதுக்காக இதை சுடுறனாக்கா, அப்போ தான் இலையை நம்மளால் மடிக்க முடியும். அதுக்காக தான். அந்த தண்டு பக்கமும் நல்லா காட்டுங்க. தண்டு பக்கம் காட்டினீங்கன்னா தான் இலை நல்லா மடங்கும். அது ஒழுங்காக சுடல்னாக்கா நம்ம மடக்கக்குள்ள அந்த தண்டு பக்கம் உடஞ்சி அதில் இருக்க மசாலாலாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். 2 இலையும் இதே போல் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இலையை நல்லா சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இலையோட கலரே மாறிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். மடக்கவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த 2 பக்கமும். அதனால் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை கொஞ்சமாக வச்சு நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கலாம். நம்ம மீன் வைக்கிற அளவுக்கு பரப்புனா கரெக்டாக இருக்கும். நம்ம மீன் எந்த சைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்ச மீன் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மீனை. மறுபடியும் இதுக்கு மேலே மீன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மசாலா வச்சுக்கோங்க. வால் வரைக்கும் வச்சுக்கோங்க ஃபுல்லாக. இதுவே போதும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். மிளகுத்தூள் சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இலையை மடிச்சிக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கம் மடித்தா போல் மடிச்சுட்டு சைடில் 2 பக்கமும் இப்படி மடிச்சிக்கங்க. அவ்வளோதான் நம்மளோட மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு நூல் சுற்றிக்குங்க. இந்த மாதிரி நல்லா நூலை சுற்றி நல்லா இலை பிரியாத அளவு கட்டிக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 2த்தையும் நம்ம நூல் சுற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு மசாலா சேர்த்து. இப்போ ஒரு பேன் நல்லா சூடாக இருக்கணும். பேனு நல்லா கனமான கல்லாக எடுத்துக்கங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழை இலையை இதில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இலையை வச்சோன்னு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் இலை. அந்த மாதிரி இருக்கணும். கல் நல்லா சூடாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக தான் சொல்கிறேன். வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இப்படியே விட்டுருங்க. 30 செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்குங்க. அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா நம்மளோட மீன் பொரிச்சது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் பொரிச்சது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக திருப்பி போட்ட மாதிரி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற மீனையும் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாழை இலையை வச்சு மீதி இருக்கிறது அதே போல் பொரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், 2மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. வாழை இலையோடு சேர்ந்து இந்த மீன் ஸ்டீம் ஆகி வரக்குள்ளப்பா செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வாழை இலை வாசனை, மீன், நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா, இது தேங்காய் பால் வரும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அட்டகாசமாக அது இருக்கும்.
நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பைட் சாப்பிடக்குள்ள அப்பா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நானே காலி பண்ணிவிடுவேன் போல். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.